ஓகே சார். கேக்குது, கேக்குது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எதுக்காகன்னா, நானும் ஒரு 2, 3 தடவ உங்கள அதாவது திட்டுன மாரி கமெண்ட்ஸ் போட்டதில்ல. இப்ப ம். இந்த லாஸ்ட்டா நம்ப இதுக்கு தைப்பூசத்துக்கு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு கூட கொஞ்சம் இது பண்ணேன். ஆனா, அதாவது ரொம்ப மோசமாலாம் கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாரி நீங்க சொல்லாம இருந்தாலும், அந்த டேட்ல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அது ம், ம். ஏதாவது உங்களுக்கு கட் ஆயிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க. ஓகேங்களா? அது கிடையாது. அதாவது உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு. அது அந்த இடத்துல நானா இருந்தாலுமே ஒருவேள அந்த மாதிரியான கருத்த நம்ம முன்வைக்க வேண்டி வந்திருக்கலாம். அத நான் யாரையுமே வந்து குறை சொல்ல விரும்பல. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப வந்து ஆக்சுவலா வந்து என் நேம் வந்து மோகன். நான் கிருஷ்ணகிரி ம். டிஸ்ட்ரிக்ட். நான் இப்ப ம், வேலை ம். செய்யறது வந்து பெங்களூரு. ஆக்சுவலா பாருங்க இப்ப கூட வேலைய முடிச்சுட்டு ஒரு கம்பெனி பாத்துட்டேன், பஸ்ல போயிட்டு பாத்துட்டேன், இருக்கேன். பாத்துட்டேன். பாத்துட்டேன், பாத்துட்டேன். பஸ்ல சொல்லுங்க. தான் போயிட்டு இருக்கிறேன். ஜேசிபி ம். ஆபரேட்டர் நானு. ஓகே, ஓகே. பாத்தீங்கன்னா ப்ரோ நான் அடுத்தவங்க மாரிலாம் வந்து பிஎம்மா 1 வருஷம் அந்த மாரிலாம் டிராவல் பண்ணல. ஓஎம்மா ம், ஒரே ஒரு தடவ பேமெண்ட் எடுத்தேன். ம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆபீஸ் போட்டாங்க. இது ஆபீஸ்க்கு திறப்பு விழா நடந்துச்சு. அதுக்கு போனேன். எனக்கு ம், நான் வந்து இதுல ஜாயின் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இதுவரைக்கும் ம். எந்த ஆன்லைன் ஜாப்லயும் வந்து ஒன்லி வீடியோ கால் பார்த்த சரித்திரமே இல்ல. ஒன்லி வாய்ஸ் தான் கேட்க முடியும். புரியுதுங்களா? நம்பர் 1 அதாவது உலகத்திலேயே ஒரு ஆன்லைன் ஜாப்ல முகத்த காட்டி வீடியோ கால்ல டைரக்ட்டா அந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு முகத்த பார்க்கணும்னா, அது நம்ம எம்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? அவரு வந்து ஏமாத்தணும், இருக்கிற மக்களை ஏமாத்தி சுருட்டிட்டு நம்ம கோடிக்கணக்குல வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிருந்தா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர் ஃபேஸ காட்டியிருக்க மாட்டார். ஓகேங்களா? அது வந்து எனக்கு புடிச்சனால, நான் அதிகமாலாம் ஓஎம், டிஎம்மாலாம் இல்ல. ஓஎம்மா இருந்தேன். டிஎம்மா ஒரே பேமெண்ட் எடுத்தேன். அந்த ஓஎம்மா பேமெண்ட் வந்துட்டு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் அரேஞ்ச் ஆகுறதுக்குள்ள எனக்கு டிஎம்மோட இது 1 மந்த் வந்துச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்படிதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து சிஎம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு தெரியாம என் வைஃப் தான் இதுல ஜாயின் பண்ணாங்க. என் வைஃப் வந்து ஜாயின் பண்ணி சிஎம் எல்லாம் ஆகல. பிஎம்மா இருந்தாங்க. என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு ஆன்லைன்ல சொன்னாங்க. சரி ஓகேம்மா, ஓஎம்மா இவ்வளவு வந்துச்சு, பிஎம்மா வந்துச்சுன்ட்டு எனக்கு வந்து பண்ணுமா அப்படின்னோன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கீழே என்ன சேர்த்து விட்டாங்க. ஓகேங்களா? நான் வந்து ஓஎம்மா ஒரு சேலரி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பிஎம்மா ஒரே ஒரு சேலரி எடுக்கிறதுக்குள்ள அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் என் வைஃப் அவங்களுக்கு வந்து நான் ஒருத்தர் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு சிஎம் ஆகி ஒரு வாரத்துல நான் சிஎம் ஆனேன். அவங்க வந்து 480 இருந்து 680 ஆனாங்க. ஆனா எனக்கு கீழ நான் பெங்களூர்ல ஜாப்ல ஒர்க் பண்றனால எனக்கு டக்கு டக்கு டக்குன்ட்டு புரிஞ்சு நான் 1280ல வந்துட்டேன். ஓகேங்களா? அப்படின்னும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து எனக்கு வந்து ஒரு 60% வரைக்கும் நான் அமௌண்ட் போட்டது எடுத்துட்டேன். என் ஒய்ஃப்‌க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 40% தான் எடுத்தோம். அப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வந்து எங்க வீட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போட்டதுமே அவ்வளோதான் லாக்கு. அதுக்கு நான் கவலைப்படல. ஏன்னா நான் வந்து யாரோட வற்புறுத்தலுக்காக இதுல சேர கிடையாது. மெயின் ரீசன் வந்து பார்க்க போனீங்கன்னா, எனக்கு ஆன்லைன்ல புடிச்சது அவரு முகத்த காட்டி வந்து எது இருந்தாலும் நம்மகிட்ட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப புடிச்சனால, அவரோட நம்பிக்கை அதான் அவரு இப்போ ஒருத்தர் ஃப்ராட் பண்றவங்களும் அதுலயும் வித்தியாசம் தெரியும். எனக்கு புடிச்சிருந்துச்சு. அதனால என்னோட சுய இதுக்காக என்னோட ஓன் ரிஸ்க்ல தான் நான் பண்ணேன் நானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல சார். ஒரு எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு சொல்றேன். வந்து தெரிஞ்சதுலருந்து நான் கோல்கேட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு 48 வருஷம் ஆகுது. இப்ப 40 வருஷம்னு வச்சுங்களேன். நான் கோல்கேட் பேஸ்ட் வாங்கிட்டு இருக்கிறேன் 40 வருஷமான்ட்டு. எனக்கு ஏதாவது இந்த 40 வருஷமா நீங்க கம்பெனியோட பேஸ்ட் யூஸ் பண்ற, இந்தா ரூ. 10 குடுத்துருக்காங்களா? இல்ல. ஆனா நம்ம எம்டி எப்படி அப்படின்னா, இப்ப வந்து நீ ரூ. 150 குடுத்து பேஸ்ட் வாங்குறியா? எனக்கு வந்து அதுல ஒரு ரூ. 50 லாபம் வருது. என்னோட லாபம் ரூ. 20 எடுத்துக்கிட்டு ரூ. 30 பிரிச்சு குடுக்குறாரு நம்மளுக்கு. இப்ப நீ பேஸ்ட் வாங்குனியா? உனக்கு இந்தா ரூ. 20. ஓகேங்களா? உன்ன ரெஃபரல் பண்ணவனுக்கு ரூ. 10. அவன ரெஃபரல் பண்ணவனுக்கு ரூ. 5. அப்படி ஆக மொத்தம் லாபத்த வந்து குடுத்துட்டு போனது. அது வந்து இந்த கார்ப்பரேட்டுக்குலாம் புடிக்கல. அப்ப வந்து இவங்களுக்கு வந்து நம்மளோட இத்தன வருஷமா நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணவங்க லாபம் தெரிஞ்சிரும். அப்படின்ற சுயநலத்துல தான் இதெல்லாம் வந்து அரசியலோட சதி திட்டத்துல தான் இது வந்து நடக்குது. கார்ப்பரேட் 100க்கு 100 கார்ப்பரேட்னால தான் வந்து நம்ம கம்பெனி குளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது இப்ப வந்து நம்ம எம்டி ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தை நினைச்சிருந்தாருன்னா, கன்ஃபார்மா அவரு வந்து போய் சரண்டர் ஆயிருக்க மாட்டாரு. கார்த்திக் பிள்ளை சொன்ன மாரி ஏர்போர்ட்க்கு தான் போயிருப்பாரு. இது 100க்கு 100 உண்மை. என்னால வந்து என்னோட இதுல நான் சொல்றேன் நானு.
அவர் சொன்னதுக்கும் வச்சு சொல்றேன், என்னோட இதுலயும் நான் சொல்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு வந்து நம்பின மக்களை, அதாவது அவர் 69 லட்சம் சொல்றாங்க இல்லைங்களா, அதுல சிஎம்மா ஒரு 10 லட்சம் வச்சுக்கங்க. அவர் 10 லட்சம் மக்களை பார்க்கல, 10 லட்சம் குடும்பத்தை பாக்குறாரு. ஓகேங்களா? 10 லட்சம் மக்களை மட்டும் பார்க்கல, 10 லட்சம் ஒரு குடும்பத்துல மேக்சிமம் ஒரு 4 பேர் 3 பேர் வச்சுக்கிட்டா கூட 10 லட்சம் குடும்பத்தை பார்த்துட்டு தான் அவர் வந்து, நம்ம வெளியே வந்து காசு வரலன்ற ஒரு கஷ்டத்துல தான் இருக்கிறோம். ஆனா அவர் ஜெயில என்னென்ன கஷ்டப்பட்டாருன்றது அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவர் ஏன் அந்த கஷ்டப்படணும்? ஏமாத்திட்டு போயிருக்கலாம். நம்மளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக தான் அவர் போய் கஷ்டப்பட்டாரு. இதை வந்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றது தெரியல. இன்னொன்னு ஆப்போசிட் டீம் யார் யாரோ எதோ இப்படி கையில இப்படி பிரஸ்லெட் இப்படின்றது அப்படின்றது அதெல்லாம் எவ்வளவு அட்டாகுது. அதெல்லாம் வந்து காலத்தின் பதில் சொல்லும் ஒரு நாளைக்கு. லைவ் போட்டு அர்த்தம் புண்படுத்துறாங்க. அந்த புண்படுத்துறது வந்து எவ்வளவு பேர் அட்டாவாங்கன்றது புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அவங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க. ஒன்ஸ் ஒரே ஒருத்தர் சாதாரணமா இப்ப நான் ஜேசிபி டிரைவரு, எனக்கு நிறைய டஸ்ட் அலர்ஜி ஆகும். குப்பைமேனி சோப்பு இந்த வெயில் காலத்துல போட்டேன்னா எனக்கு எந்த அலர்ஜியும் வரல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பெரியவங்க சொல்லுவாங்க, கலதைக்கு தான் கற்பூர வாசனை தெரியுமா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அந்த ஒன்ஸ் நம்ம பொருளை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது தெரியாது. இந்த மாதிரி ஒரு பொருளும் நல்லா இருக்கு, எல்லாம் அவங்க வாங்குறாங்க, அவங்களுக்குள்ளே இதாகுது. அந்த லாபம் எல்லாம் வெளியே வேற அதுக்கு ஆப்போசிட்டான பர்ச்சேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுன்ற சதி திட்டத்தில் தான் இது நடந்திருக்கு. ஒண்ணு சிம்பிள் சார். நம்ம எம்டிய வந்து ஒரு அவுட் அரெஸ்டா வச்சுக்கிட்டு லேப்டாப்பையும் போனையும் அவர் கையில கொடுத்து நீ கம்பெனியை நடத்துப்பா அப்படின்னா எப்படி நடத்தி காட்டுவாரு? ஜாஸ்தி வேணா 2 மாசம் டைம் கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் அரெஸ்டே வச்சுக்கிட்டோம். அவங்க வச்சுக்கிட்டு லேப்டாப்பையும் போனையும் கொடுத்து கம்பெனியை நடத்துப்பான்னு சொல்லி பார்க்கட்டும். கம்பெனி எப்படி நடக்குதுன்றது மட்டும் பார்க்கட்டும். ஆனா இது ஏன் வந்து 69 லட்சம் மக்கள் குடும்பத்தோட சூழ்நிலையை ஏன் எந்த அரசியல்வாதியும் எடுத்து இது பண்ண மாட்டேன்றாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க? எதுக்காகன்றது ஒண்ணும் புரியல. இப்ப ஒரு உங்களுக்கே பேர் தெரியும். அவங்க வந்து லைவ் போட்டு போட்டு பேசுறாங்க அப்படின்னா, உலகத்துல இந்த உலகத்தை விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டுல மைவி3 ஒண்ணுதான் இருக்கா. இப்போ 1 மந்த்துக்கு முன்னால கூட சேலத்துல ஒண்ணு இதாச்சு. அதுக்கு போய் சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுல போய் வாங்கி கொடுங்க, அமௌண்ட்டை பார்க்கலாம். ஒண்ணும் இல்லை, எஸ்பிஓவே எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் ஒருத்தவங்க போட்டுருக்காங்க, கம்பெனி நடக்குது, கேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து நடக்குது பேமெண்ட் போட்டுட்டுன்னு இப்ப 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. பேமெண்ட் போடாத கம்பெனிக்கு எதுக்கு லீவுன்றது தெரியல. அந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் நீங்க போய் பணத்தை வாங்கி கொடுங்களேன், பார்க்கலாம், ஒத்துக்கிறோம் நாங்க. நீங்க என்னது சொல்லுவாங்க, அவரு டக்குன்னு இந்த நேரத்தில் ஞாபகம் வர மாட்டேங்குது சார். சமூக சேவைன்றாங்க இல்லையா? சமூக சேவைன்னா மைவி3 ஒண்ணுதான் உங்களுக்கு சமூக சேவையா? இருக்கிற கம்பெனி எல்லாம் எடுத்து போராடி இது பண்ண நான் சல்யூட் பண்றேன். எத்தனை கம்பெனி இப்போ 1 மந்த்துக்கு முன்னால சேலத்துல இது பண்ணிருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து போராடி பாரு. 4 கம்பெனிக்கு போராடு, நான் சல்யூட் அடிக்கிறேன்பா உனக்கு. உலகமே உனக்கு சல்யூட் அடிக்கும். நீ மைவி3 ஒன்னே புடிச்சிட்டு இருக்கிறனா காரணம் என்ன? அது சமூக சேவர் தானே. நீ மகளிர் தினம் வந்துச்சு இல்ல, போய் ஒரு 200 பேர் வேணா, ஒரு 50 பேருக்கு ஒரு 100 ரூபாய் பிடிச்சது வலையில போட்டு எதாவது வாங்கி கொடுக்கறது தானே. அதுக்கு பேர் சமூக சேவை. மைவி3 பின்னாலேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு பேர் சமூக சேவையா சார்? உலகம் சார். இப்ப ஒண்ணும் இல்லை சார், நான் வந்து ஏதாவது ஒரு பப்ளிசிட்டியா பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுங்க. ஒண்ணும் இல்லை, அரசியல்லே எடுத்துங்க. இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, கூட்டுற மாதிரி பண்ணுவாங்க. அது சும்மா அந்த தொடப்பத்தை தான் கையில பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க ஸ்டில்ல கொடுத்துட்டு. அது மாதிரி நம்ம எம்டி நினைச்சிருந்தா இந்த தூத்துக்குடியில எவ்வளவு மக்கள் இது பண்ணாங்க, அவருக்கு பேர் வரணும்னு நினைச்சிருந்தா அவர் சும்மா குண்டா பக்கத்துல வந்து ஒரு கண்டி 2 கண்டி ஒரு 10 பேருக்கு 10 தட்டுல போட்டு போயிருக்கலாம். ஆனா மனுஷன் லுங்கிய கட்டிக்கிட்டு ஒருத்தர் குண்டான சூடா புடிச்சு சாப்பாடு எல்லாம் போட்டார். சாப்பாடு மட்டுமா சார் போட்டாரு? அந்த ஒரு வீடியோ போட்டா எல்லாத்துக்கும் புரியும் சார். லேடிஸ் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நேப்கின் முதல் கொண்டு சேவை கொடுத்தாரு சார். யார் சார் செய்ய? பேர் வரணும்னு நினைச்சிருந்தா வெறும் சாப்பாடு போட்டு ஸ்டில்ல கொடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் சாவர் ஆகும்? மலையில தத்தளிக்க கூடாதுன்றதுக்கு பெட்ஷீட் முதல் கொண்டு, குழந்தைங்க வர முடியாதவங்களுக்கு பிஸ்கெட் முதல் கொண்டு, லேடிஸ் கஷ்டப்பட்டு கூடாதுன்றதுக்கு நேப்கின் முதல் கொண்டு பார்த்து 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 செஞ்சார் சார். அவர் ஏமாத்தணுன்ற எண்ணங்கள் இருந்ததா? அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை சார். ஏமாத்துற மனுஷன் இதை செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஜனங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? இப்ப அவருக்கு வந்து நம்ம கூட அவரு வந்து இப்ப ரிலேஷன் அந்த நியூ இயருக்கு வந்து நியூ இயருக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வெளிய வந்தாரு பாத்தீங்களா? வெயில்ல. அப்ப வந்து அவரு வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு வந்து உள்ள இருக்கும்போது கூட தெரியல. வெளிய வந்து உங்ககிட்ட பேச முடியலன்றது கஷ்டம் எனக்கு ரொம்ப மனசு இதா இருக்குது அப்படின்றாரு. நம்ம கிட்ட பேச முடியலன்றதுக்காக அவர் எவ்வளவு ஃபீல் படுவார்ன்றது யாராவது திங்க் பண்றீங்களா? அந்த வார்த்தை சொல்றாரு அப்படின்றது யாராவது திங்க் பண்றீங்களா? ஒரு செகண்ட் ஒருத்தன் நெகட்டிவ் போடுறத பார்த்துட்டு அடுத்த செகண்டே வருஷக்கணக்கா செஞ்ச மனுஷனை எடுத்தெறிஞ்ச மாதிரி கமெண்ட் எல்லாம் போறீங்க. மரியாதை இல்லாம தற்குறி என்னென்னவோ பல்லன் அந்த அவரு செஞ்ச சமூக சேவைக்கு துண்டுல நீங்க வந்து இருக்க மாட்டீங்க சார். அவரு போய் கமெண்ட்ல என்னன்னு இல்ல ஒரு நாளைக்கு தர்மம் வெல்லும் சார். கண்டிப்பா 100% வெல்லும். அடிச்சு கண்டிப்பா எல்லாம் போவாரு. என்ன சொன்ன மாதிரி 27, 28 ஆகும். அவ்வளவுதான். நாட்கள் தான் கடந்து போகும். ஆனா அவரு வந்து விட்டுட்டு போன மனுஷன் கிடையாது. ஜெயிப்பாரு. முட்டி மோதி ஜெயிப்பாரு. 100% 200% முட்டி மோதி ஜெயிச்சுட்டு தான் வெளியே போய் நிப்பாரு. அதெல்லாம் தப்பா ரொம்ப அருமை இருந்தா சகோதரா. நம்பிச்சுங்க. ஆ. இல்ல, 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 இல்ல. நீங்க ரொம்ப அழகா உங்களுடைய கருத்த தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆ உண்மையிலே ஒண்ணும் இல்ல பரவாயில்ல. சார். ஒண்ணும் இல்ல சார். இப்போ வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூர்ல சார் டாடா எஸ்பி லோன்ல வாங்க வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் இரும்பு கடையில போயிட்டு பழைய இரும்பு எப்படியே லோடு இறக்குறாங்க. சொன்னாங்க அமௌண்ட் சிஎம்டி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவங்க பைக் செலவு கேன்சல் பண்றாரு. அதுக்கப்புறம் என் பின்னாலேயே இருப்பாரு. நான் எனக்கு செஞ்சுங்கன்னு சொல்லிட்டேன். ஏப்பா நான் என்னப்பா செய்ய உங்களுக்கு கிஃப்ட் வந்தா ஜாயின் பண்ணிப்பா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நான் சேலரி எனக்கு 14 கஷ்டப்பட்டு பாக்குறீங்க. அவர்கிட்ட பேசுற நேரத்துல பார்த்து எனக்கு வந்து ஆல்ரெடி நான் பைக் லோன்ல வாங்கியிருந்தேன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து கால் பண்ணேன். சார் உங்களுக்கு 1 லேக் எலிஜிபிள் ஆயிருக்கு வாங்கிக்கிறீங்களா? பக்கத்திலேயே இருந்தேன். நான் எனக்கு வாங்கி கொடுங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. நானு இல்லப்பா வீட்டுல கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் காலில் விழாதுக்குள்ளே கேட்டோம். சரி பாருப்பா இது வந்து உனக்காக தான் நான் எடுக்கிறேன் உனக்கே தெரியும் எடுத்து கொடுத்து. ஆனா 5 டியூ கட்டிட்டு 5 டியூ கட்டல. நான் என்னென்ன பண்ணட்டும் எனக்கு வருமானம் வரல அப்படின்னு. ஆனா அந்த 5 டியூ நான் கட்டினேன். நான் வந்து எனக்கு அவரை சேர்த்து விட்டனால அமௌண்ட் வருதுன்றதுக்காக நான் எடுத்து கொடுக்குறேன். ஒரு நண்பர் அவன் கஷ்டப்படுறாரு அப்படின்றதுக்காக எடுத்து கொடுத்தான். அந்த கஷ்டத்தை அவன் உணரல. ஆனா அவன் கட்டணும்னு நினைச்சிருந்தா கட்டியிருக்கலாம். கம்பெனி வராது இவன் கட்டிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டான். இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் எல்லாமே ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில சேரும் போது சூட் கேஸ்ல வச்சிருந்து பீரோல வச்சிருந்து வந்து சேரல சார். நான் இப்போ கம்பெனில ஒர்க் பண்றேன். பிஎஃப் பணம் பிஎஃப் நம்ம கொரோனா கஷ்ட காலத்துல கூட நான் பிஎஃப் எடுத்தேன். இது ஏன் எடுத்தோம் அப்படின்னா சரி நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குதுன்றதுதான் எடுத்தேன். பிஎஃப் அமௌண்ட் எத்தனை 5-6 வருஷமா எடுத்தாம எதுக்காக எடுத்தாங்கன்னா என் பாப்பா வந்து கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிக்கிறாங்க. அதுக்கு எடுக்கலான்றதுக்காக நான் அதை அப்படியே வச்சிருந்தேன். எவ்வளவோ கஷ்டப்படுறேன் கொரோனா டைம்ல. அப்ப கூட எடுக்காம அப்படியே வச்சிருந்தேன். காலேஜ் டைம்ல யாருக்கையும் கேட்கணும். இருந்தாலும் இந்த எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இதுல எடுத்து போட்டுனால எனக்கு 0 ஆயிடுச்சு எதுவுமே அமௌண்ட். ஆனா இன்னைக்கு நான் வந்து பாப்பாவுக்கு வந்து காலேஜ் சேர்த்தேன். இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி தான் சேர்த்து கஷ்டப்பட்டு இருக்கு. அதாவது 21, 22 பார்த்தோம்னா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாங்கினேன். இதுல ஜாயின் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கும் கடன்காரனா இருந்திருப்பேன். ஆனா ஜாயின் பண்ணதுக்கு காரணம் அதுக்காக இப்ப கடன்காரனா இருக்கிறதுக்காக கம்பெனி மேல திருப்பாங்க. புரியுதுங்க. இப்ப வந்து கம்பெனி வந்து ஏமாத்திட்டு போகணுன்றதுக்காக அவங்க எண்ணங்கள் கிடையாது. அந்த மாதிரி இதுவும் கிடையாது. நான் ஜாயின் பண்ண இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு ஐடியோட இருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு ஒரு நம்பிக்கையோட இருந்தனால 3 ஐடி எங்க மாமியாருக்கும். ஆனா நம்ம வந்து அது போடுறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்மளுக்கு இப்ப பிஎஃப் பணம் எடுத்துக்கிட்டனாலும் சரி இதுல வர வருமானத்துல வச்சு நம்ம பாப்பாவை காலேஜ் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இது ஆப்போசிட் பார்ட்டி இந்த மாதிரி பண்ணி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை வந்துடும். அதுக்காக நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சகஜமா சார். இதை புரிஞ்சுக்கணும். சில பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சார் ஃபேஸ் டு ஃபேஸ் இது பண்ணி பார்க்கணும். வந்து வழியா அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு போறதுனால நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனா கண்டிப்பா நான் இப்ப வந்து இந்த அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு 10ஆம் தேதி வரும் 20ஆம் தேதி வரும்லாம் வருது. வரும்போது வரும். கண்டிப்பா வரும். 100% வரும். வரும்போது பாத்துக்கலாம். அந்த நேரத்துல என்ஜாய் பண்ணிக்கணும். இப்ப கஷ்டத்தை அனுபவிக்கணும். இன்னைக்கு ரஜினி சொன்ன ஒரே டேலண்ட் நல்லவன ஆண்டவன் சோதிப்பான் கைவிடுங்க.
கெட்டவங்க நிறைய கொடுப்பான், அதிகமா கொடுப்பான். தொப்புக்குன்னு 10வது மாடில இருந்து தள்ளி விட்டுருவான். தான் நடக்கும். இதுதான் 100% உண்மை நடக்குது. உண்மை உண்மை இதுதான் 100% நடக்கும். உண்மை நம்ம இது. எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ சார், கன்ஃபார்மா நம்மளுக்கு பின்னால் நன்மை இருக்கு. ரஜினி சார் சும்மா படத்துக்காக டைலாக் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு பொருந்தும் சார் இந்த டைலாக்லாம் உண்மையா. நன்றி சகோதரா, வந்து அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. இந்த ஒரு பயண நேரத்திலையும் கூட வந்து நம்ம கூட கலந்துகிட்டு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு தருணத்தை நம்ம சந்திக்கலாம். நன்றி சகோதரா, நீங்க தெளிவாய்க்குங்க.